அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி சேலஞ்ச் டெஸ்ட்டில் நம்ம எந்த டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம்? இந்திய அரசியலமைப்பு இல்லையா? இதில் இரண்டு பாடங்களை படிக்க சொல்லியிருந்தோம். 10ஆவதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், முதல் பாடம் இந்திய அரசமைப்பு. சரிங்களா? இந்த பாடத்தையும் அதே போல் 6ஆவதுல ஒரு பேசிக்கான லெசன் இந்திய அரசமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு 4 பேஜ் இதில் கண்டென்ட் ஒன்று இருக்குது. அதனால கதை மாதிரி இருக்கும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் தேர்வு சொல்லியிருந்தோம். இந்த தேர்வில் மொத்தம் 45 வினாக்கள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தேர்வுக்கான நேரம் 30 நிமிஷம் தான். ஏன்னா ரொம்ப ஈஸியான தேர்வாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே காலையில் ஒரு ரிவிஷன் வீடியோவும் நான் கொடுத்துருந்தேன். நம்முடைய சேனல் அதிகமான மெயின் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதிலே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ நீங்களும் படிச்சுட்டு அந்த கிளாஸஸும் பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே இந்த பாடத்தில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் வேறு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்லையும் இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணிட போகிறீங்க. போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இந்த பாடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ, எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் கேட்க முடியுமோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிக்கிறவங்க சரி, குரூப் 2 படிக்கிறவங்க சரி, எல்லாருக்கும் புதுசாக படிக்கிறவங்க சரி, எல்லாரும் உங்களுடைய பேசிக் நாலேஜ் இந்த லெசன் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான லெவலில் தான் கொஷின் கேட்டிருப்போம். சரிங்களா? அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதனால் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஓகேவா? இந்த டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6லேருந்து 10 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே எழுதி முடிச்சுக்கோங்க. ஓகே? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சார் அப்டேட் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. பார்க்கல அப்படின்னா அண்ட் டெய்லியும் லைவுக்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க என்னென்னே தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெய்லி சேலஞ்சு டெஸ்ட் பற்றின அப்டேட், எப்படி எழுதுறது, என்ன போர்ஷனு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. ஓகே? தேங்க்யூ.